ஒரு ஒரு வாஞ்ச எல்லாருடைய உள்ளத்திலும், எல்லா கிறிஸ்துவோட உள்ளத்திலும் இருக்கு. ஆனா எது நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கும்போது பாத்திரவான்களா மாற்றுது அப்படிங்கிற 3 காரியங்கள்ல முதலாவது பார்க்கும்போது லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பென்றால், அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி. முதலாவது கர்த்தர் நம்மை பார்க்க வரும்போது, அவர் நம்மிடத்தில அவர் ஒன்றை எதிர்பார்த்து வருகிறார். அதிலே முதலாவது அவர் எதிர்பார்த்து வருகிறது நம்முடைய விசுவாசத்தை. விசுவாசத்தை காண்பாரோ என்றால், பொதுவாக இது ஒரு யோசிக்க வேண்டிய, ஒரு தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கினவரும், முடிக்கிறவருமாகிய ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய விசுவாசத்தை துவக்கி அதை முடிக்கிற கர்த்தர். இந்த விசுவாசம் இப்ப கர்த்தராகிய இயேசு வரும்போது, அது எப்படிப்பட்டதா இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்னா, அது ஒரு வளர்ந்த விசுவாசமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதற்கு வேதத்துல நிறைய காரியங்களை தியானித்தால் நமக்கு புரியும். அதாவது முதலாவது பொதுவா ஆண்டவர் நம்பிக்கிட்டே இருந்தா கர்த்தர் அது நம்மள அவருக்கு முன்னாடி இருக்க பாத்துருவாங்களா மாத்திருவோம்னு பொதுவா எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா இந்த 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 விசுவாசம் எப்படி பாத்தீங்கன்னா சாத்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்யறது நல்லதுதான். ஆனால் பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து நடுங்குகின்றன, பயந்து நடுங்குகின்றன என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக நம்புறது எல்லாருமே நம்புறாங்க. பிசாசு கூட நம்புதுன்னு தான் யாக்கோபு சொல்ல வர்றாரு. அப்ப அவரு சொல்ல வர்றது உன்னுடைய விசுவாசம் ஒரு வேற லெவல்ல வேற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக எண்ணத்துல எழுதும் போதுதான் இப்படிப்பட்ட பிசாசுகளும் பயந்து நடுங்குது விசுவாசித்துங்கிற வார்த்தையை அவர் போடும்போது, நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார் அப்படிங்கிறதுதான் இங்கே யாக்கோபு சொல்ல வருகிறது. அப்ப இந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. அவருடைய அவருடைய ஜீவியமே என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்றது அப்படின்னா, அந்த விசுவாசம் ஒரு லெவல்ல ஆண்டவர் விரும்புற அளவுக்கு, அவர் வரும்போது என்ன பாத்திரவான்னு எண்ணுகிற அளவுக்கு அது அது வேற லெவல்ல இருக்குது, வளர்ந்து இருக்கிற, அது சோதிக்கப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கணும்னு அவர் விரும்புறத அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக இந்த விசுவாசம் 2 வகையில நம்மை அவருக்கு முன்பாக அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கும்போது, அந்த விசுவாசம் 2 வகையில இருக்கணும்னு வேத ஆராயத்தோடு நாம் தியானிக்கலாம். முதலாவது இந்த இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது, இந்த விசுவாசம் வளரணும் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அது லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அதுல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, அது அப்படியே ஆகும் என்று விசுவாசித்தால், அது கடலிலே போய் விழும் என்று அங்கே சொல்லுகிறார். இப்ப கடுகளவு விசுவாசம். நானும் இந்த வசனத்தை பாதியா எனக்கு போதிக்கப்பட்டதும் நான் அறிந்து கொண்டதுன்னா, கொஞ்ச அளவு விசுவாசம் இருந்தா போதும், நம்ம பெரிய காரியங்களை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் கொஞ்ச அளவு விசுவாசம் பெரிய காரியத்தை செய்ய முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எப்படின்னா, பவுல் சொல்றாரு, அதாவது மலையை பெயர்க்கத்தக்க அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இரவட்டால் என்று சொல்றாரு. அப்ப மலையை பெயர்க்கிற அளவுக்கு விசுவாசம்னா, அந்த விசுவாசத்துல மலையை பெயர்க்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சியோடைய ஒரு விசுவாசம் அப்படிங்கிற ஒண்ணு பவுல் இங்க போக்கஸ் பண்றாரு. அது சின்ன விசுவாசத்திலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம். கர்த்தர் விசுவாசத்தை தூக்கின்னு வரும்னா, துவக்கம்னாலே அது கொஞ்சம் தான். ஆனா அதனுடைய எப்பவுமே துவக்கம்னாலே அதுல ஒரு வளர்ச்சி, அதுக்கு ஒரு பூரணம், அதுக்கு ஒரு முடிவு, ஒரு நிறைவு இருக்கு என்பதை நாம் மறக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும்னா, அது முடியும் போது தூக்குன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறார். அது வளர்ந்து அது பெருசாகி அது நமக்குள்ள அது பெரிய ஆகணும்னு கர்த்தர் விரும்பிதான் அந்த தூக்கினவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடுகளவு விசுவாசம் இது என்னன்னா, கடுகு இந்த கடுகு ஊமையை குறித்து வேதத்துல நான் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு ஒரு ஊமை அந்த கடுகை பார்த்து சொல்லும் போது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை நீங்கள் வாசிப்பென்றால், அதுல ஆண்டவர் ஒரு கடுகு விதையை பற்றி ஊமையை சொல்லுகிறார். கடுகு விதையை கர்த்தர் சொல்லும் போது, கடுகு விதை அளவு விசுவாசம்னா, ஏன் கடுகை கர்த்தர் போக்கஸ் பண்றாருன்னா, இங்க ஆண்டவரே சொன்ன ஊமைதான் கடுகு விதையை பற்றி. அந்த 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிப்பென்றால், அதுல அதாவது சகல விதையிலும் கடுகு சிறிதானது என்று கர்த்தர் சொல்றார். அதாவது எல்லா விதையை விட சகல பூண்டுகளிலும் அந்த அந்த விதை
அந்த பூண்டு, அந்த கடுகுங்கிறது ஒரு சிறுதானியம், சிறு விதைகள்ல உள்ள ஒரு ஒரு அந்த வெரைட்டில இருக்கிற ஒண்ணு. சகல விதையிலும் அந்த அந்த வர்றதுல சின்ன விதை எதுன்னா, அது கடுகு விதை பூண்டு செடியில. அப்ப வந்து கர்த்தர் சொல்றாரு, அந்த விதை சகல விதையிலும் சின்ன விதையா இருந்தாலும், அது வளரும்போது சகல சகல பூண்டுகளிலும் பெரிய மரமாகி, அது வளர்ந்து பெரிய மரமாகி, ஆகாயத்து பறவைகள் வந்து அடையத்தக்க அளவுக்கு அது வளரும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த கடுகோட அந்த நேச்சருக்கு அவர் நமக்கு தந்த விசுவாசத்த கம்பேர் பண்றார். இந்த விசுவாசம் இந்த வளரணும். அது சின்னதா தான் இருந்தாலும், அது வளர்ந்து அது வளர்ந்து பெருசாயி, அதுல அநேக பறவைகள் வந்து அடையத்தக்க பெரிய மரமாகும்னு சொல்லும்போது, ஆண்டவர் இந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் வளரணும் என்று விரும்புகிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ வந்து அ இப்படி அப்படி கர்த்தர் நெறைய சீஷர்களுக்கு நெறைய காரியங்கள கற்றுக் குடுத்துட்டே வராரு. அதுல ஒண்ணு வந்து இவங்க கூட ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் சீஷர்கள் பார்க்குறாங்க. அதுல ஒரு சந்திர ரோகியாய் கஷ்டப்பட்ட அந்த வியாதினால ஒருத்தன் வந்து ஒருத்தருடைய மகன் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இதனை வாசிக்கலாம். அப்ப அந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல அந்த சந்திர ரோகியா இருக்கிறான்னுட்டு இவங்க சீஷர்கள் ஆண்டவர் இல்லாத சமயத்துல பார்க்கும்போது, என்னுடைய மகன் அடிக்கடி இப்படி தீயிலும், அவன் வந்து தண்ணீர்ல விழுகிறான். அவன வந்து நீங்க சுகமாக்குங்கன்னு அந்த பிசாச துரத்துங்கள்ன்னு ஜெபிக்கும்போது, அப்ப இவங்க போய் ஜெபிக்கிறாங்க. அவனுக்கு எந்த சுகமும் ஆகல. அப்படியே தான் இருக்குது. அப்ப அவன் வந்து ஆண்டவர் கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த பையன, உங்க சீஷத்துல கொண்டு வந்தேன். ஆனா வந்து அவங்களால அந்த பிசாச துரத்த முடியல. அ அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஆண்டவர் வந்து அவன என்னிடத்துல கொண்டு வாருங்கன்னு சொல்லி, அவனுக்காக ஒரே வார்த்தையில சொன்னோனே இந்த பிசாசு அவனை விட்டு விலகி, அவன் சொஸ்தமானான்னு இந்த 17ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப சீஷர்கள் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க. ஆண்டவரே எங்களால ஏன் இந்த பிசாச துரத்த முடியல அப்படின்னு. நீங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்றார்ன்னா, உங்களுடைய அவிவிசுவாசத்தினால் தான் என்றார் அப்படின்னு. ஆனா இத சரியா ஆழமா தியானிக்கும்போது, ஆண்டவர் இந்த இடத்துல அவிசுவாசத்தினால்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா, அத எப்படி வேற மாரி மொழி பெயர்த்திருக்கணும். இவங்க வந்து அவிவிசுவாசத்தினால் அப்படின்னா, விசுவாசம் இல்லாட்டி இவங்க எப்படி போய் பிசாச தொரத்த முடியும்? இவங்க வந்து இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. எங்க ஆண்டவர் செய்றாரு, எங்களாலயும் செய்ய முடியும். நாங்களும் பிசாச தொரத்துவோம். எங்களுக்கும் பிசாசு கீழ்ப்படியும். அப்படிங்கிற அந்த அந்த விசுவாசம் இருந்தனால தான் போய் அந்த காரியத்த செய்றோம். நாமளும் நெறைய ஊழியத்த செய்றோம். நெறைய பக்கம் போறோம். எல்லாத்தையுமே எதுல செய்றோம்? எங்களால செய்ய முடியும்ங்கிற ஒரு சின்ன விசுவாசத்த அத செய்றோம். ஆனா இந்த இடத்துல பிசாச எங்களால ஏன் தொரத்த முடியலன்னு சீஷர்கள் கேட்டபோது கர்த்தர் சொன்னது சொல்லியிருக்கணும். எப்படி சொல்லியிருக்கணும்? உங்களுடைய குறைந்த அளவு விசுவாசம் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கணும். குறைந்த அளவு விசுவாசம் இருக்கும்போது, பெரிய காரியங்களை செய்ய முடியாது என்கிற ஒரு விளக்கம், ஒரு தெளிவு தேவ பிள்ளைகளுக்கு மிகுந்த அவசியம். விசுவாசம் ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்படும்போது, அந்த விசுவாசம் அப்படியே நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல நம்ம குறைஞ்சிடக்கூடாது. கர்த்தரை இப்படி ஃபாலோ பண்றோம். இப்படி அதிகாலை ஜெபத்துல வரோம். ஒரு கூட்ட ஒழுங்குல கலந்து கொள்றோம். சர்ச்சுக்கு சண்டே போறோம். இது குறைந்த அளவு விசுவாசம். இத கடைசி வரைக்கும் காப்பாத்திக்கணும். நம்ம இப்படிப்பட்ட ஒரு பேசிக் அடிப்படையான காரியத்த தான் எல்லா கிறிஸ்தவர்களும் மனநிலை இருந்து, நாம இத்தனை வருஷங்கள் இப்படியே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைய, நம்முடைய விசுவாசத்த அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் விரும்புறது நம்முடைய விசுவாசம் பெருசாகணும் என்று சொல்றார். ஆக விசுவாசம் இல்லாத ஆளே கிடையாதுன்னு அதுல விளங்கிக்கலாம். ஏன்னா, ஆண்டவர் வந்து அவனவனுக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறது. அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்த விசுவாசத்தின் அளவின்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தின் அளவு அது ஒரு லிமிட்ல ஒரு கொஞ்சம் அளவுல தான் அது அளக்குது. ஆனா ஆண்டவர் அப்படியே இருக்கணும்னு விரும்பல. பாருங்க, நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிப்பேன் என்றால், கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னா, நம்முடைய ஆரம்பமே விசுவாசத்துல தான் ஆரம்பிக்குது. விசுவாசம் இல்ல, எனக்குள்ள கர்த்தர் தரலன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்ப நானு இத இத இ ஒருத்தன் விசுவாசம் இல்லாம ஒருவன் மறுபடியும் பிறக்கவே முடியாது என்று அந்த வசனத்துல நாம தெரிந்து கொள்ளலாம். ஆகவே ரட்சிக்கப்பட்டு எனக்கு இத தியானிக்கும்போது ரொம்ப ஒரு பயம் உண்டாச்சு. ஏன் என் விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவர் வளரணும்னு விரும்புறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு? இது இனிமேல் வளர்க்க முடியுமா? இவ்வளவு வருஷம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு 33 வருஷம் ஆயிடுச்சு. நம்ப இந்த ஒரு இது ஒரு வெளிச்சமா எனக்கு இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு தந்தாரு. என் விசுவாசம் எப்படி இருக்கு? இனிமேல் வளருமா? அப்படிங்கிற எந்த நிலவரத்துல அந்த விசுவாசம் இருக்கும் இப்ப, அது எப்படி நான் வளரச் செய்வது? அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அப்ப நானு வந்து ஒரு 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 வாசித்த ஒரு
ஒரு புத்தகத்துல வாசித்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எகிப்துல பிரமிடுகளை ஆராய்ச்சி செய்யற புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், அவங்கள பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க எகிப்துல போய் ஒரு பிரமிடை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரமிடு டட்டங் ஹேமன்ங்கிற ஒருவனுடைய ஒரு ஒரு பார்வோனுடைய எகிப்திய பார்வோனுடைய ஒரு ஒரு பிரமிடு. அந்த பிரமிடு கிமு ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு முன்பாக 1357 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மரித்த ஒரு ஒரு பார்வோனுடைய ஒரு பிரமிடு. அப்ப அவன் இதை எப்ப ஆராய்ச்சி பண்றாங்க? கிபி ஆண்டவர் பிறந்த இப்ப சமீபமா 19ஆம் நூற்றாண்டுல 1922ஆம் ஆண்டு இவனுடைய கல்லறைய ஒரு ஒரு ஆங்கில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சு அதை அதை எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் பொதுவாவே பிரமிடு அப்படின்னாலே அதுக்குள்ள பொண்ணும் வெள்ளியும் வச்சுதான் அடக்கம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பொண்ணு வெள்ளியும் மட்டும் வைக்கிறத, கோதுமையும் சில சோள மூட்டைகளையும் வைத்து பிரமிடுக்குள்ள அடக்கம் பண்ணியிருக்கிறார். இது பொதுவா எந்த நோக்கத்துக்காக அதை செய்யறாங்கன்னா, அதாவது அவன் எல்லாரும் உயிர்த்தெழுத நம்பினாங்க. காரணம் எகிப்திலேயே அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம திரும்பவும் வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அப்படி கல்லறையை அடக்கம் பண்ணி கல்லறைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பிரமிடு கட்டுறதுங்கிறது பல வருஷம் கட்டணும், அதுக்கு எவ்வளவு பெரிய சிரமம். அப்ப இந்த ராஜா இவன் தேசத்துக்கு நல்லது செய்யறவன் திரும்பி வரணும் அப்படிங்கிற அப்படி ஒரு தீவிரமான நம்பிக்கை இருந்தது. யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். எகிப்துல இருந்தபோது நீங்க விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு போகும்போது என்னுடைய எலும்புகளை நீங்க இங்க வைக்க கூடாது, ஏன்னா இது சேதப்பட்டு போகும், நான் உயிரோட எலும்பணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தாலும் அவன் எலும்பையும் தூக்கிட்டு போனாங்க. சோ இவ்வளவு அப்ப அவங்க திரும்பி வரும்போது இந்த உலகத்துல ஒருவேளை தானியம் எல்லாம் ஒளிஞ்சு போய் சாப்பிடறதுக்கு எந்த வழியும் இல்லாத பட்சத்துல இந்த கோதுமையும் இந்த சோளத்தையும் இவன் விதைத்து இவன் பிழைச்சிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கோதுமையும் அந்த சோளத்தையும் வைக்கிறாங்க. பொண்ணு வெள்ளியும் அவங்களுடைய பயன்பாட்டுக்காக இது பயன்படும் தான் பொண்ணு வெள்ளியை வச்சு கல்லறையை மூடுறாங்க. சோ இன்னைக்கும் கூட பாருங்க, நம்ம இந்தியன் கல்ச்சர்ல கூட இந்த சாகும் போது அந்த பாடியில வாய்க்கரிசின்னு அந்த நெல்லை போடுவாங்க. சோ இதெல்லாம் அவன் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு சடங்கா அது போயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு காரியம் இவன் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அதை பார்த்துட்டு இந்த விதை கிட்டத்தட்ட வருஷங்களை கணக்கிடும் போது 3279 வருஷம் 3200 இயர்ஸா அந்த விதை அந்த கல்லறைக்குள்ள இருக்கு. அப்ப அந்த பிரமிடுக்குள்ள இவன் இதனோட அந்த பார்க்கும்போது அது ஒரு அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த வீரியத்தோட இருக்கிறத அவரால் அதை பார்த்துட்டு, சரி இதுல வீரியம் இருக்கா, இது முளைக்குமா, இதுல என்ன நோக்கத்தோடு செஞ்சிருக்காங்க, இதை விதைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்துல அனுமதி பெற்று அந்த நைல் நதிக்கரை ஓரத்துல ஒரு நல்ல செழிப்பான ஒரு இடத்துல அந்த அந்த சிதை வளர்றதுக்கான எல்லா சூழ்நிலையை ஏற்படுத்தி அதுல அந்த விதையை முளைக்க பண்ணி விதைச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க வேலி போட்டு. பார்த்தா அந்த விதைகள் எல்லாம் முளைச்சு அந்த சோளமும் அந்த கோதுமையும் விளைஞ்சு அதுல பூர்ணமான அதனுடைய பலனை கொடுத்து அறுவடை செய்ததாக அந்த புத்தகத்துல நான் வாசித்தேன். அப்ப இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு ஒரு விதைக்கு 3200 வருஷம் வைக்கப்பட்டிருந்த ஒரு விதைக்கு தன்னுடைய வீரியத்தை அதை இழக்காம அதனுடைய பூர்ண பலனை கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை விதைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நமக்குள்ள கர்த்தர் தந்த விசுவாசம் ஒரு நாளும் தன்னுடைய வல்லமையை தன்னுடைய வீரியத்தை அது வளர்ந்து பெருகி மரமாகிற பலனை கொடுக்கிற அந்த தன்மையை அது எத்தனை நாட்களாலும் இழக்காது என்கிற நிச்சயம் எனக்குள் வந்தது. அப்ப கர்த்தர் தந்த விசுவாசம், எனக்குள் தந்த விசுவாசம் அது 33 வருஷம் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு அது ஏன் வளர்ந்து பலன் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த ஆண்டவர் சொல்லும் போது மார்க்கு 16ஆம் அதிகாரம் கடைசியில சொல்லும் போது 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களில ஒரு விசுவாசத்தை உடையவன் நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க, இந்த விசுவாசத்தை சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொண்டவன் அந்த விசுவாசிக்கிறவனால் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவனால் அந்த விசுவாசம் வளர தன்னை இடம் கொடுத்து வளர பண்ணினவனால் நடக்கிற அடையாளங்கள்னு சொல்றாரு. பிசாசுகளை துரத்துவார்கள், அவமான பாஷையை பேசுவார்கள், வியாதியஸ்தலை சுகமாக்குவார்கள். இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரனுக்குள்ள அடையாளம்னு மாறி போச்சு. ஆனா அது ஒரு ஊழியக்காரனுக்குள்ள அடையாளம் மட்டும் இல்ல, இது விசுவாசிக்கிற எல்லாராலும் நடக்கக்கூடிய அடையாளம். அது இந்த விசுவாசம் அது கடுகளவு விசுவாசத்தை வச்சு இதை செய்ய முடியாது. அதனாலதான் இயேசு சீசர்களுக்கு சொன்னார், உங்களுடைய குறைந்தளவு விசுவாசம் இந்த பிசாசை துரத்த முடியலன்னு சொல்லி. ஆக கர்த்தர் இந்த விசுவாசம் வளரும் போது அது நிச்சயமாக அது பெரிதாகி
அந்த கடுகு விதை போல அது மலர்ந்து மரமாகி அநேக பறவைகள் அடையத்தக்க அளவுக்கு மரமாகணும். அப்போ அப்ப திரும்பவும் உற்பத்தி செய்ய தேவையான அந்த 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 விதைகள் அந்த வீரியம் இருந்தது போல அதுக்கு நம்முடைய விசுவாசம் அதை வளர்றதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுக்கும் போது நிச்சயமாக அது வளர்ந்து மரமாகிறத தடுக்கவே முடியாது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பென்றா, விதை பூமியில கிடக்குது, ஆனா அது முளைக்க மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதிலிருந்து விதையை முளைக்க பண்ணி, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறத யாராலும் எப்படி தடுக்க முடியாமல் இருக்கிறதோ, அப்படிதான் என் வார்த்தை என்னிலிருந்து புறப்பட்டு நான் விரும்பினதை நிறைவேற்றி திரும்பும் என்று ஆண்டவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பாரிசனை ஒரு விதைக்கு சொல்றாரு. மறைஞ்சு கிடக்கிற தன் வீரியத்தை இழக்காத ஒரு விதைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தண்ணி பட்டா விதை முளைக்கிறத நம்மளால யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்ப நமக்கு தெரியும் அதை பத்தி. அதுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு சம்மந்தப்படுத்தி பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கம்பாரிசன் இருக்கு பாருங்க. விதைக்குள்ள இருக்கிற அந்த பவர். தண்ணி பட்டா முளைக்கிறத, அது முளைக்கிறதுக்கு ஏதான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் போது அது முளைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம நமக்குள்ள ரட்சிப்பை ஆண்டவர் வைத்து ஆரம்பித்த இந்த விசுவாசம் இது வளர்ந்து பெரிதாகி யாராலும் தடுக்க முடியாத வல்லமையை விளங்க பண்ணுகிற அளவுக்கு அது பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுகிற அளவுக்கு அவர் வரும்போது அவர் நம்மை பாத்திரவானா எண்ணப்படுவதற்கு அளவுக்கு வளர்ந்து அதற்கான சூழ்நிலையை உண்டாக்குறவன் அதுதான் பாத்திரவான்களாய் அவர் எண்ணுகிறதற்காக அந்த சாட்சியை நமக்கு உண்டாக்கும். அது முதலாவது நம்முடைய விசுவாசம் அது வளர்ந்து பெருசாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறதை இவைகளுக்கு நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே இனி நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கணும், என் விசுவாசம் வளர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்கணும். அப்ப வளர்றதுக்கு ஏற்றமான சூழ்நிலை வேத தியானம், ஜெபம், தேவ சமூகத்துல காத்திருந்து பரிசுத்த அபிஷேகத்தின் நிறைவு, இப்படிப்பட்ட காரியங்களாலதான் அது வளரும். இதுதான் வளர்றதுக்கு ஏற்றமான சூழ்நிலை. இதுல நம்ம அதிக பிரயாசப்பட்டு அதிக நேரத்தை கொடுத்து இப்படி நம்ம பிரயாசப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் வரும்போது நம்முடைய விசுவாசம் வளர்ந்து அந்த ராஜ்யத்துக்காக பல காரியங்களை கர்த்தருடைய மகிமைக்காக செய்து நிறைவேற்றி அவர் வரும்போது நம்மை அவர் பார்க்கும்போது பாத்திரவான் என்று எண்ணத்தக்கத்துக்கு முதல் இந்த விசுவாசம் வளர்ந்து காணப்படும். 2வது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பென்றால், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை விட விலையேற பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் அது, ஆண்டவராகிய இயேசு வரும்போது நமக்கு மகிமையும் நமக்கு புகழ்ச்சியும் நமக்கு கனமும் உடையதாய் காணப்படும் என்று அங்கே பேதுரு சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு வரும்போது அவர் நமக்கு தந்த விசுவாசம் நமக்கு மகிமையும் நமக்கு புகழ்ச்சியும் நமக்கு கனமும் உடையதாய் அது நமக்கு அது காணப்படும்னா அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று இங்கே நிச்சயமாக சொல்லுகிறார். ஆகவே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் சோதிக்கப்பட்டே ஆக வேண்டும் விசுவாசத்தை பெற்றவர்கள். அப்ப சோதிக்கப்படாத வரைக்கும் நமக்கு மகிமையும் புகழ்ச்சியும் மகிமையுமா நமக்கு அது மாறவே மாறாது. ஆகவே ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்துல அவர் வரும்போது நிற்கும் போது இவன் பாத்திரவான் அவர் என்றதுக்கு 2வது நம்மை தகுதிப்படுத்துறது சோதிக்கப்பட்ட விசுவாசம். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, என்ன சோதனைக்கு உட்படாதீங்கன்னு கர்த்தர் சொன்ன உடனே எப்ப பார்த்தாலும் விசுவாசம் என்ன சோதிக்காதீங்க அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டே ஆகணும். 2 பேரை நான் வேகமா உதாரணமா சொல்றேன். ஒண்ணு யோபு குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த யோபு விசுவாசத்துடனா இருந்தான், கர்த்தரை நம்பினான். ஆனா அவனுடைய விசுவாசம் பட வேணும் அப்படின்னு ஆவிக்குரிய உலகத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. பிசாசு தேவனிடத்துல போய் இப்படி சொல்றான். அப்ப அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் உண்மை நம்பிக்கிட்டு விசுவாசத்தின் பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சொல்ல, ஆண்டவருக்கு தெரியும் அவன் விசுவாசம் எப்படின்னு. ஆனாலும் விசுவாசம் சோதிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்பி ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு சோதனையை அனுப்புறார். ஒரு காரியம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும், நீங்க எந்த அளவுக்கு நீங்க தாங்குவீங்கன்னு தெரிஞ்சுதான் திராணிக்கு மேலா அவர் சோதிக்கப்பட விடமாட்டார், தப்பிச்செல்ல வழி செய்வார்னு அங்க பவுல் சொல்றாரு. அப்ப நம்ம நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சோதனையும் நமக்கு ஸ்ட்ராங்கா வரும். அப்படிதான் நம்ம சோதனையை எதிர்பார்த்து காத்திருக்கணும். சோதனைக்கு அர்ப்பணிக்காம காத்திருந்தோம்னா அது நமக்கு நம்முடைய விசுவாசம் மகிமையும் புகழ்ச்சியும் காண முடியுதா, நம்மை கர்த்தராகிய இயேசு வரும்போது பாத்திரவான்னு மாற்றத்துக்கு அது வீக்கான காரியமா மாறி போகும். யோபு சோதிக்க இடம் கொடுத்தாரு, சோதிக்கப்பட்டான். யோசித்து பாருங்க, இந்த காரியம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விசுவாசிகளையும் கம்பேர் பண்ணும்போது யாராவது ஒருத்தருக்கு நம்முடைய நிலைமையில
என்ன மட்டும் எடுத்துக்கலாம். நிச்சயமா என்னால தாங்கவே முடியாது. 10 பிள்ளைகள் மரித்து போற செய்தி. சம்பாதித்த எல்லா மிருகங்கள் பாருங்க, அது எல்லாம் அவருடைய சொத்து, ஆஸ்தி எல்லாம் போச்சு. சரி இதான் போச்சு. திரும்பி சம்பாதிச்சுக்கலாம். திரும்பி பிள்ளைகள பெற்றுக்கலாம்ன்னு வந்தாலும், அவருடைய சரீரத்துல வந்த வியாதி. அது சும்மா ஒரு ஸ்கின் டிசீஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கின் கேன்சர் மாதிரின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கொடுமையான வியாதிய தன்னுடைய சரீரத்துல வேற எந்த உறுப்பும் பாதிக்கப்படாம, அந்த சரீரத்துல முழு சரீரத்துல அந்த வியாதிய அதை நெறைய பேர் நான் ஸ்கின் டிசீஸ் உள்ள நெறைய பேர நான் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா அது ஒரு மிக கொடுமையான ஒரு ஒரு வியாதி அது. அவங்களால உட்கார முடியாது, படுக்க முடியாது. தங்களுடைய அப்படி கொடுமையான வியாதிய தன் பற்கள கொட்டாங்குச்சில சொரியிற அளவுக்குன்னா, எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டான்னு பாருங்க. ஆனாலும் என்ன சொன்னான்? ஒரு நாளும் தேவனே அவனை குறித்து சொன்ன சாட்சி. தன்னுடைய நாவினால் அவன் பாவம் செய்யவில்லை. விசுவாசத்தை அவன் சோதிக்க ஒப்புக் கொடுத்து வளர்த்து காத்து கொண்டவன். அப்போ வந்து அதே மாரி மனைவி வந்து சொல்றா, "ஜீவன விடு. இதெல்லாம் நீ வணங்குறதெல்லாம் ஒரு தெய்வமா? அவர சபிச்சு ஜீவனை விடுன்னு" சொல்றான். அவன் இப்படி எல்லாவற்றையும் தாண்டி, தாண்டி, தாண்டி கடைசியில அவன் சொல்றான், நான் நண்பர்கள்ட்ட சொல்றான், "நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாய் விளங்குவேன்" என்று. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சாட்சி பாருங்க. அதுதான் இங்க பேதுரு சொல்றாரு, "உன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகுதான் பொன்னு மாரி மாறும்னு" சொல்றான். சோதிக்கப்பட்டே ஆகணும். பேதுரு குறித்து நமக்கு தெரியும். 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தன் அவன் வந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறான். ரொம்ப ஆண்டவருக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அ அவன் வந்து பாத்தீங்கன்னா, விசேஷமா பேதுருகிட்ட அவன் தேவனுக்காக பாராட்டுன வைராக்கியத்துல ஒண்ணு, அவன் இடுப்புல கத்தி வச்சுட்டு சுத்துனது. பெரிய போர் சேவல் மாரி பெரிய ஒரு 1 ஃபீட், 2 ஃபீட் அந்த ஸ்வாட்லாம் வச்சுட்டு போகல. சின்ன கத்தி. அவன் இடுப்புல மறைச்சு வச்சிருக்கான். யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் இவன் கத்தி வச்சு சுத்துறான்னு. இவனுங்க இது கத்தி எதுக்கு? கூட்டத்துக்கு போறாங்க. எங்கேயோ காட்டுக்குள்ள போறாங்க. எங்கேயாச்சும் மரம் வெட்டுறதுக்கா? இல்ல சமைக்கிறதுக்கு ஏதாவது காய்கறி வெட்டுறதுக்கா? இல்ல. அவன் வச்சிருந்த கத்தி அந்த மல்கூஸோட அந்த காத வெட்டும்போது எவ்வளவு பவரா வச்சிருக்கான்னு நமக்கு இதுல இருந்து ஒரே வெட்டுல காதே கீழ விழுந்துருச்சு. கர கர கரன்னு கத்தி பிடிச்சு அவன் அறுக்கல. அவ்வளவு ஷார்ப்பான கத்தி. அப்ப வந்து எதுக்காக? கர்த்தருக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஆபத்து வரும். இவர் தேவன வெளிப்பாட பெற்றவன். இவர பல பேர் கொலை செய்ய தேடுறாங்க. அப்படிங்கிற ஒரு அவர் மேல வச்ச ஒரு அன்பு வைராக்கியத்துக்காக தான் அவன் வச்சது கர்த்தருக்கு தெரியும் இது. அப்ப வந்து அத வேலை வந்துருச்சு. ஆண்டவர் நிறைய இடத்துல எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப அவரால எங்கேயும் தப்பி போக முடியாத சூழல். ஆண்டவரே அதை ஏற்படுத்தி தான் அவர் அரெஸ்ட் ஆகுறாரு. ஆனா இவனுக்கு தெரியல எங்க கர்த்தர் மறையல, காணாம போகல. அப்ப இது தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் எடுத்து வெட்டுறான். என்ன ஆனாலும் பரவால்ல. என்ன ஆகும்னு இவனுக்கு தெரியும். ஆனா ஒரு வைராக்கியம். அதான் இவன் வெட்டிட்டான்னா இவன விட்டுருவாங்களா? இவன புடிச்சிட்டு போய் இவனுக்கும் பெரிய தண்டனை வரும். அப்ப வந்து இவன் வந்து என்ன பண்ண போறான்? அத்தன போர் சேவரையும் கொலை பண்ண போறானா? சோ ஆனாலும் என்னானாலும் நடக்கலாம். கர்த்தர காப்பாத்தலாம். அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல அவன் செஞ்சத ஆண்டவர் பார்த்தார். ஒரு மிகப்பெரிய அற்புதத்த அவன் காத ஜெபம் பண்ணி திரும்பவும் சுகமாக்கி, எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்த கர்த்தர் செய்றார். ஆனா பேதுரு அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுனவன். அப்ப அவன்கிட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க அ அ ம் மார்க் 14ஆம் அதிகாரம். அ 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பனால், மார்க் 14லயும், லூக்கா 22லயும் இதை நம்ம வாசிக்கலாம். இந்த 14ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது, ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கேன் நீ எனக்காக. ஆனா வந்து பாருங்க அவன்கிட்ட வந்து கேட்கிறாரு. ஒரு இடத்துல பேதுரு நீ என்ன அன்பு கூர்கிறாயா? அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டான். தன் மனைவியை விட்டுட்டு வான்னு சொன்னோனே எல்லாம் விட்டுட்டு வந்தான். ஏன்னா பாருங்க ஃபிஷர் மேன் எல்லாமே மோஸ்ட்லி அவங்க ஒய்ஃப் எல்லாமே பீச்சுக்கு வருவாங்க. அந்த ஃபிஷ் வரும்போது ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு கொண்டு போவாங்க. 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இல்ல நீங்க டயர்டா இருக்கீங்க நான் வித்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மனைவிகள் அத சேல்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அவரு வீட்டுக்கு போவாரு. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் பேதுரு வாழ்க்கையிலும் ஒரு நடந்த சம்பவம் தான். ஆனா ஆண்டவர் கடற்கரையில வந்து கூப்பிடும்போது அப்படியே விட்டுட்டு அப்படியே போனானா, நிச்சயமா தன் மனைவிட்ட பேசாமலே போயிருக்க மாட்டாரு. ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு தான் போயிருப்பாரு. இந்த பாரு ஏதாவது எப்படி போறேன் நான் போயே ஆகணும். எனக்கு அழைப்பு வந்துருச்சு. நீ ஏதாவது மீன வித்து பொழைச்சுக்கோ. ஏதாவது பண்ணு. இங்க வருவாங்க வாங்கிக்கொண்டு சில ஐடியா குடுத்துட்டு குடும்பத்த காப்பாத்துற வழிய ஏற்படுத்திட்டு போவாரு. ஏன்னா குடும்பத்துக்கு நடத்த தெரியாதவன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ சில சில அரேஞ்ச்மென்ட்ட பண்ணி தான் போயிருப்பார் நிச்சயமா. அப்படி நீ பொழைச்சுக்கோ, நான் மாமியார் கூட இருந்து பார்த்துக்கோ, நான் வர முடியாது. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கணும். அப்ப பேதுரு மாமியார் அந்த ஊருக்கு வரும்போது கூட்டிட்டு போறாரு ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு. அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன். அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன அன்பு கூறுகிறாய்ன்னா, இப்படி கத்திய வச்சுட்டு வைராக்கியம் பாராட்டி சுத்துறான். என்ன அன்பு கூறுகிறாய்ன்னு 3 தடவ கேட்கிறாரு. அப்ப நான் அன்பு கூர்றேன், அன்பு கூர்றேன்னு சொல்லி, நான் நினைக்கிறேன் ஒரு கண்டிப்பா ஒரு சில கண்ணீர கூட வெளிப்படுத்தியிருக்கலாம். நான் யூ நோ மை ஹார்ட் லார்ட்ன்னு அழுதுருப்பான். அப்ப வந்து இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுனவன். அவன் வந்து சொல்றான்,
அப்ப நீ வந்து சேவல் கூறுறதுக்கு முன்னாடி 2 முறை கூறுறதுக்கு முன்னாடி நீ 3 முறை என்ன மறுதலிப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அவன் லூக்கால சொல்றான். அந்த இது மார்க் 14:31 அவர் சொல்றாரு, உம்மோடு மரிப்பேனே ஒழிய நான் மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான்னு இருக்கு. அதனாலதான் அவர் கூட செத்தாலும் பரவாயில்லன்னா அவன் கத்தியில போய் போர் சேவகனை வெட்டுறான். இவ்வளவு வைராக்கியம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னை 3 முறை மறுதலிப்பேன். இந்த லூக்கால தான் அது ரொம்ப 22ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்கிறாரு. 22:57 ஒரு ஸ்திரீ அவனை பாக்குறா. அவள் இப்படி 3 பேர் வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து இந்த லூக்கா அந்த 22ஆம் அதிகாரம் 61வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அதுல ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சீன் நீங்க படிச்சீங்கன்னா. இவர் வந்து 3வது முறை மறுதலிக்கிறார். 3வது முறை ஒருத்தர் வந்து கேட்கிறான். அவனை அறியேன், அவனைவன்னு பேசுறாரு சில இடத்துல. மறுதலிக்கிறாரு. ஒரு தேவன் அறிஞ்சு கால கழுவு விடாம இவ்வளவு வெளிப்பாட பெற்றவன். அவன் வந்து அவரை அவன் இவன்னு பேசுற அளவுக்கு அவனையும் ஒருவனா அவனை எனக்கு தெரியாதுன்றாரு. அப்ப 3வது முறை மறுதலிக்கிறாரு. சேவல் கூவுது. ஆண்டவர் அந்த பக்கம் கரெக்டா வராரு. அந்த சீனை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அந்த வசனம் பாத்தீங்கன்னா 61ஆம் வசனம், கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா அந்த ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சீன். இது பேதுருக்காகவே நடந்த மாதிரி. அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு அலையறானுங்க. ஆனா பேதுரு கரெக்டா 3வது முறை மறுதலிக்கும் போது சேவல் கூவுது. ஆண்டவர் அங்க பாக்குறார். பேதுரு அவரை பாக்குறார். அந்த சீனை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பேதுருக்கு. பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று வேதத்துல பார்க்கிறோம். தன்னுடைய அவர் மேல வச்சிருக்க விசுவாசம் இப்படி சோதிக்கப்படும் போது நிக்க முடியலையே, இவ்வளவு வைராக்கியம் பாராட்டிட்டு இருந்தேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். நம்ம அப்படி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கிறோம். நம்முடைய இந்த ஜெபத்துல இதை கேட்டுட்டு இருக்கவங்க கூட அப்படி நிறைய பேர் இருக்கலாம். ஆனா சோதிக்கப்படும் போது தாங்குறோமா அப்படிங்கிற, ஆனாலும் கர்த்தர் அவன் விசுவாசம் இன்னும் சோதிக்கப்பட்டு அது வெளியோப மாதிரி நிக்க முடியல இவனால. இவன் தன் நாவினால பாவம் செஞ்சுட்டான். ஆனா உணர்ந்தான், அழுதான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அப்செட் ஆகி எல்லாம் வைராக்கியம் எல்லாம் வேஸ்ட். இனிமே என்னத்த நம்ம வச்சிருக்க விசுவாசம் ஒண்ணும் கிடையாது. இவர் மேல பாராட்டின வைராக்கியம் ஒண்ணும் இல்ல. நான் விட்டுட்டு போனது ஒண்ணும் இல்லன்னு 3 வருஷமா இவர் கூட இருந்து எல்லாம் வேஸ்ட்ன்னு திரும்பவும் போயிட்டான். போய் திரும்பவும் கர்த்தர் உயிரோடு எழுந்து போய் அவனை கூப்பிட்டு வந்து அவனுக்குள்ள அந்த விசுவாசம், நீ பண்ணது தப்பு இல்ல, உன்னை சோதிக்கப்படதான் ஒப்பு கொடுத்தேன் அவனை என்கரேஜ் பண்ணி 40 நாட்கள் உயிரோடு இருக்கிறவராய் தெளிவான திஷ்டாந்தங்களால் அவர்களுக்கு காண்பித்து அவங்க கண்ணு மூடையே பரமேறி போய் அவர்களை விசுவாசத்துல எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆட்களா மாற்றி பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தை பெற்றவர்கள் அது வளர்ந்திருக்கணும்னு விரும்பணும். 2வது அதற்கேற்ற சூழ்நிலை ஏற்படுத்தணும். 2வது அது சோதிக்கப்பட இடம் கொடுக்கணும். இந்த 2 காரியம் இல்லாம அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பவரான அவர் பார்க்க வரும்போது அந்த விசுவாசம் நமக்கு மகிமையும் புகழ்ச்சியுமா இருக்க முடியாது. அப்போ 2வது வேகமா டைம் போயிட்டே இருக்கு. 2வது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வேகமா நாம் வாசிப்போம் என்றால், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் பேசுறது கேக்குதுங்களா பிரதர்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். பாருங்க, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது 2வது அதை நம்மை அவருக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் அவர் எண்ணுவதற்கு தகுதியுடையலாய் மாற்றுவது எதுன்னா, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தம். வேகமா நான் சொல்றேன். இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதையே நம்ம ரொம்ப நேரம் பேசலாம். ஆனா இதுல அறிஞ்சிருக்க 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன். ஒண்ணு வந்து வெறும் சரீர பரிசுத்தம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். பொதுவாவே நம்முடைய சிறு வயதிலிருந்து நம்ம போதிக்கப்பட்டிருக்கோம். அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்கிற காரியங்கள் தான் நமக்கு போக்கஸ். பரிசுத்தனாலே அதுதான். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பகை, விரோதம், வைராக்கியம், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், களியாட்டு, இப்படிப்பட்ட வெறி, இப்படிப்பட்ட முதலாளிகள் என்ற இந்த மாம்சத்துக்குரிய சரீரத்துக்குரிய காரியங்களையே தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தனா இதுக்கு எடுத்துக்க கூடாது, இவைகளுக்கு உட்படக்கூடாது அப்படின்னு. ஆனா இங்க ஆவி, ஆத்மா, சரீரம்னு 3யுமே இங்க பவுல் சொல்றாரு. அப்ப இந்த 3 குற்றமற்றதா இருக்கணும்னா அப்ப சரீரத்துக்கு புரிஞ்சுக்கிச்சு இவையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. மாம்சத்துல இச்சைகள், இப்படிப்பட்ட விபச்சார எண்ணங்கள், வேசித்தனங்கள், ஸ்திரியோட இச்சையோடு ஸ்திரீகளை பார்ப்பது, இச்சையோடு எவைகளை
யாதொன்றையும் நிச்சயம் இருப்பாங்கன்னு எதையுமே இச்சையோடு பார்க்க கூடாது. கண்கள் பரிசுத்தம், இப்படி நிறைய பேசலாம். வெளிப்படையான சரீரத்துக்குரிய காரியங்கள்ல போக்கஸ் பண்ணி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா 2 மிக முக்கியமான ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆவியிலும் உள்ள பரிசுத்தது குறித்து பார்க்கும்போது வேதம் எதை சொல்லுகிறது? ஆவியிலே எது பரிசுத்த குலைச்சலாக்குகிறது, ஆத்மாவை எது பரிசுத்த குலைச்சலாக்குகிறது என்று வேதத்துல மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆவியில என்ன பரிசுத்தம் என்றால் பெருமை. ஒரு மனுஷனுடைய பெருமை எங்க வெளிப்படுதுன்னா அது சரீரத்துல இந்த இந்த எலும்பும் மாம்சமும் ரத்தமும் உள்ள இந்த பிளஷ் பார்ட்ல, பாடியில, ஸ்பிரிட் சோல் பாடியில, இந்த பாடியில அது வெளிப்படுறது இல்ல. இந்த ஸ்பிரிட்ல தான் இந்த பெருமை வருது. தூதன் விழுந்து போனான் பெருமையில. அவனுக்கு அவனுக்குள்ள பெருமை வர்றது அவனுக்கே தெரியல. அவன் வந்து உன்னாலே பிளான் போட்டு ஒரு பெரிய பெருமை எனக்குள்ள வந்து அப்படி அவன் அதுக்கு பெருமையோட அவன் படைக்கப்படவே இல்லை. ஒரு சூழ்நிலையில தனக்குள்ளாக தன் ஆவியில இப்படிப்பட்ட ஒரு ஒரு கண்ட்ரோல் இல்லாம அவனுக்கு தனக்கு அமையிற சூழ்நிலையை பொறுத்து அவனுக்குள்ள அப்படியே பெருமை வந்து 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 ஒரு கட்டத்துல அவன் அப்படியே ஏன் நம்ம இப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணத்துல போய் பெருமைக்குள்ள ஒப்பு கொடுத்து அவன் விழுந்து போனான். தேவ சமூகத்தை தள்ளப்பட்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம ஆவியில பெருமை வர்றது மட்டும் நமக்கு தெரியாது. ஏன் பா நீங்க பாத்தீங்கன்னா பாபேல் கோபுரத்தை மக்கள் கட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம். நமக்கு பேர் உண்டாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பேர் உண்டாக நமக்கு கோபுரத்தை கட்டுவோம்னு. இவங்க இவங்க பேசிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே அங்க வந்து கர்த்தர் பாஷைகளை தாறுமாறாக்கினார். நேத்து கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் கேரளா போயிட்டு வந்தோம். அப்போ வந்து அவ என் கூட வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எழுத படிக்க கத்துக்கிட்டேன் மலையாளம். நல்லா எனக்கு மலையாளம் கொஞ்சம் பேசினா புரியும். அப்ப இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. மலையாளம் படிக்கவும் தெரியல, பேச ஒண்ணுமே ஒரு வார்த்தை கூட புரியல பிரதர்ங்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப ஏன் இப்படி பாருங்க எவ்வளவு பெரிய பாஷை. பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு நமக்கு அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. பாஷைகளை தாறுமாக்குனதுக்கு காரணமே மனுஷ பெருமை தான். எல்லாரும் ஒரே பாஷை பேசினா இவனுங்க எல்லாருக்குள்ளயும் பெருமை வந்து இவனுக்குள்ள அப்படிப்பட்ட உச்சிதம் போயிருவாங்கன்னு தான் கத்துற இடத்துல பாஷைகளை தாறுமாறாக்கி உலகம் எல்லாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேற வேற பாஷையில நம்ம இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான காரணம் பெருமை. அது கர்த்தர் நம்முடைய ஆவியில வரக்கூடாதுன்னு விரும்புறதுக்கு ஒரு அடையாளம் மனுஷ சந்ததி அந்த அந்த மனு குலத்துல நம்முடைய பாஷை தான். எல்லாரும் ஒரே பாஷையை பேசினா இந்த உலகம் எப்படி யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து அது வேற மாதிரி போயிருக்கும். மனுஷனுடைய எல்லாரும் ஒரே திங்கிங்ல போய் ஒரே பிளான், ஒரே திட்டம். அது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை மனுக்குலத்துக்கு திரும்ப ஏற்படுத்தக்கூடாதுன்னு கர்த்தர் பாஷைகளை தாறுமாறாக்கிட்டார். அப்போ இப்ப இந்த பெருமை எப்படி அவங்களுக்குள்ள வந்துச்சு? அப்ப நமக்கு பேர் உண்டாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது செஞ்சிருவான் மனுஷன். பாருங்க நேபுகத்நேச்சாரை குறித்து பாக்குறோம். அவன் பாபிலோன் தேசத்தை கட்டுறான். அவன் பணத்துல அவன் கட்டுறான். அவங்க அப்பா அம்மா ராஜா, அவங்க சந்ததி ராஜ பரம்பரை சேர்த்து வச்ச பணம் மக்கள் கொடுக்குறாங்க, கட்டுறான். எல்லாம் பண்ணிட்டு ஓகே செய்யட்டும். ஆனா என்ன சொல்றான் அவன் வார்த்தையில? நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க நேரம் இல்ல. நீங்க வேணா நோட் பண்ணிட்டு அப்புறமா வாசித்து பாருங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல என் மகிமைக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தை வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கர்த்தர் அப்படியே, ஏன்னா நினைவுகளின் தோற்றங்களை அறிந்த கர்த்தர். பெருமை வந்து நம்முடைய தாட்டுல வர்றதே கர்த்தருக்கு தெரியும். நமக்கு தெரியாமலே நிறைய பேர் இப்படி தங்களுடைய பெருமை இருக்குன்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவன் எந்த நிலைமைக்கு போனான்னு நமக்கு வேதத்துல எல்லாருக்கும் தெரியும். தானியேலுடைய அந்த அந்த 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நேபுகாத்நேச்சருடைய நிலைமை, அவன் எவரையும் மேன்மைப்படுத்தும் எவரை தாழ்த்தும் அவரால் முடியும் என்று எழுதினான்னு அவனை குறித்த அந்த 4ஆம் அதிகாரம் அந்த கடைசியில அவனுடைய முடிவுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப அப்படி நிறைய எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புஷ்பராஜ், அவங்க சேலத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட். அவருடைய மனைவிக்கு திருமண மாசத்துல 2 மாத கை குழந்தை. அவரே சொன்ன சாட்சி இது. 2 மாத கை குழந்தை டெலிவரியில அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகி அவங்க சாகர நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பல்ஸ் டவுன் ஆயிட்ட போது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமையில 2 மாதம் கை குழந்தை வச்சு நான் எப்படி பண்ணுவேன், மனைவி எல்லாம் எப்படி ஊழியத்தை பண்ணுவேன் அப்படின்னு இவர் ஒரே அப்செட் ஆயிட்டு அங்க இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எப்படி இருக்கும் டாய்லெட் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அந்த ஸ்மெல்ல அவ்வளவு ஒரு ஒரு அந்த அப்படி ஒரு இடத்துல போய் கதவை சாத்திட்டு அங்க அழுகிறாராம். ஆண்டவரே நான் வந்து என் மனைவி சாக போறா. நான் எவ்வளவு பேரு சுகமாக்கியிருக்கேன், எவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ணி எத்தனை பேர் சுகமாக்கியிருக்கேன். ஆனா என் மனைவி எனக்கு ஏன் இப்படி சாக போற அளவுக்கு என் ஜெபத்தை ஏன் கேட்கல, ஏன் என் மனைவி சுகமாக மாட்டா, நான் எவ்வளவு பேரை சுகமாக்கியிருக்கேனே, இப்படிலாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். அந்த டாய்லெட்ல அந்த சூழ்நிலையில ஆவியானவர் அவரோட பேச ஆரம்பிக்கிறாராம். முதல்ல நீ வந்து உன் பெருமை விட்டு வெளியே வா அப்படின்னு. அப்ப எனக்கு என்ன பெருமை, நான் வந்து
உமக்காக தானே ஊழியம் பண்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரமா நான் ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் எங்க பெருமை இருக்கு, நான் உங்க ஊழியத்தை தான் செய்யறேன். இப்படிலாம் அவர் பேசும்போது அப்பதான் ஆவியானவர் அந்த கஷ்டத்துல இப்படி பேசுறாராம். நான் நீ ஜெபம் பண்ணி சுகமானாங்களா, இல்ல என்னுடைய வல்லமையால சுகமானாங்களா? இத ஆவியானவர் பேசும்போது அவருக்குள்ள தெரிஞ்சுச்சு. நான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது எனக்குள்ள தெரியாம என்னுடைய ஜெபத்தினால சுகமாகுதுங்கிற அந்த ஒரு பெருமை எனக்குள்ள இருப்பத ஆவியானவர் எனக்கு அந்த சூழ்நிலையில கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னாரு. தன்னை அழுது அர்ப்பணிச்சு தாழ்த்தி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், இனி இப்படிப்பட்ட பெருமைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு அவரு தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு, சரி மனைவி மரிச்சா பரவாயில்ல, நம்ம கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அப்செட்ல ஒப்பு கொடுத்துட்டு வராராம். டவுன் ஆயிட்டு இருந்த பல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சான். அந்த கொஞ்ச நேரத்துல அவரு சொன்ன சாட்சி, அவன் மனைவி உயிரோடு இருந்து அவர் பெரிய ஒரு அவளை கர்த்தர் ஜீவனை அன்றைக்கு தந்தார். ஆக பெருமை நமக்குள்ள வர்றது நம்மளால தடுக்கவே முடியாது. நமக்குள்ள வர்றத நமக்கு தெரியாத ஒரு விஷயம். டைட்டானிக் கப்பலை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கப்பல் ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ணி எத்தனையோ கப்பல் கடல்ல மூழ்கி இருக்கு. ஆனா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. ஏன்னா டைட்டானிக் ஷிப்பை ஆராய்ச்சி பண்றதுக்கு காரணம் அது 2ஆ முறிஞ்சு கீழே கிடக்குது. அப்ப கப்பல்ல தண்ணி போச்சுன்னா அப்படியே எல்லாம் உள்ள மூழ்கி முழுசு முழுசா தான் மூழ்கும். ஆனா இந்த டைட்டானிக் ஷிப் 2ஆ முடிஞ்சு 2 பார்ட்டா முறிந்து கிடக்கிறது தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. முதல்ல பண்ண சொகுசு கப்பல் அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு போய் பண்ணி படமெல்லாம் எடுத்தாங்க. அது எப்படி முறிஞ்சிருக்கும்னு கற்பனை பண்ணி. அப்ப ஏன் அது முறிஞ்சுது அப்படின்னு வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கப்பலை செஞ்சு முடிச்ச உடனே போய் அவன்கிட்ட பேட்டி கேட்கறாங்க. எப்படி செஞ்சுச்சு இந்த கப்பலு? எல்லாம் சொல்றான். இது ஒரு மிகப்பெரிய டிசைனு அப்படிலாம் நிறைய சொல்றான். நல்லதுதான். அவன் செஞ்சது அந்த கப்பல அதை டிசைன் பண்ண அந்த அந்த மெயினான அந்த 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 உரிமையாளர்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசும்போது அப்படியே கேட்கறாங்க. இது நல்ல டிசைன், இவ்வளவு பேர் பிரயாணம் பண்ணலாம், இவ்வளவு ஸ்பீட்ல போகும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லது. அது ஒண்ணும் ஆண்டவர் ஒரு நாளும் தப்பு சொல்லவே மாட்டாரு. இந்த நாணத்தை அவர்தான் நமக்கு தருகிறார். ஆனா ஒரு காரியம் அவன் சொல்றான். இவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. இது இவ்வளவு பெருசு இருக்கு. இது மூழ்கிறத பத்தி என்ன? இது எப்படி மூழ்கிருமா இந்த கப்பலு? அதனுடைய சேஃப்டி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவரு சொல்லியிருக்கலாம். நான் நல்ல டிசைன் பண்ணியிருக்கிறேன். நல்லா இது மூழ்காது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொன்ன ஒரு வார்த்தை வரலாற்று பதிவா இருக்குது. அவன் கடைசியா சொல்லி முடிக்கும்போது, இவ்வளவு பெரிய இப்படி பண்ணிருக்கனால ஈவன் காட் கேனாட் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டான். கடவுளே நினைச்சாலும் மூழ்கடிக்க முடியாது. சாதாரணமா சில பேர் சொல்றாங்க. கடவுளே நினைச்சாலும் முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு அவ்வளவு கான்பிடென்டா இருக்கிறாங்க. இது இவ்வளவு கரெக்டா சிஸ்டம்ல இருக்கு. அக்கார்டிங் டு த லா இருக்கு. நேச்சுரல் லால. சோ இது 100% முடியாது. கர்த்தரே நினைச்சாலும் கடவுளே நினைச்சாலும் மூழ்கடிக்க முடியாதுன்னா எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க. பெருமை உள்ள வார்த்தை கடவுளை பற்றி பேசும்போது, அதனாலதான் உன் தேவனாய கர்த்தர் நாமத்தை வீணில வழங்காது இருப்பாயாக. சாதாரணமா காட் ப்ராமிஸ்ன்னு சொல்லிடுறோம். அப்ப கர்த்தர் உடனே அங்க நிப்பார். அப்ப இது விஷயம் பெருமை நம்முடைய ஆவியில வர்றது நமக்கு தெரியாது. அந்த கப்பல் சில நாட்கள்ல அது மூழ்கி 2ஆ முறிஞ்சிச்சுன்னா வேதம் சொல்லுகிறது, இரும்பு தாழ்பால்களை முறித்து வெங்கல கதவுகளை உடைத்துனா, வெங்கல கதவை உடைக்க முடியுமா? சும்மா தாப்பால வேணா கட்டப்பேர் வச்சு நம்பலாம். ஆனா அது தாழ்பால 2ஆ முறிக்கிறது இரும்ப முறிக்கிறதுனா கேஸ்கெட் வச்சுதான் கட் பண்ணணும். இரும்ப முறிக்கணும்னா அது நம்ம ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஆமென். அப்படி அவ்வளவு பெரிய கப்பலை 2ஆ இரும்ப முறித்து வெங்கல தாழ்பால உடைத்த மாதிரி 2ஆ உடைச்சு முறிச்சு அந்த கப்பலை மூழ்க வச்சு அது வரலாற்று அடையாளமாய் மாற்றி விட்டார் பெருமைக்கு. பெருமை பேச்சு ஒரு நாளும் பெருமை நமக்குள்ள வராதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இருக்கு. நிறைய காரியங்களை சொல்ல நேரம் போச்சு. அப்ப ஆவியில பெருமை நம்மை அவருக்கு முன்னாடி இருக்க நம்மை பாத்திரவான் இல்லாம மாற்றி போயிடுது. 3வது ஆத்துமா. ஆத்துமாவுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாவம் என்னன்னா சுயம். அதுக்கு நிறைய காரியங்களை பேசலாம். ஒரே ஒரு உவமை கர்த்தர் சொன்னது. ஒரு லூக்கா 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பென்றா, சுயத்துக்காக கர்த்தர் சொன்ன ஒரு உவமை. ஆத்துமாவுலதான் சுயம் இருக்குங்கிறதுக்காக. எப்படின்னா, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒருவருடைய வயல் நன்றா விளையுது. விளைஞ்ச உடனே அவன் என்ன நினைக்கிறான்? அப்பா, ஐயோ நம்ம வயல் நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்னு அவன் ஒரு சாதாரணமா அதை எடுத்துக்காம, அவங்க களஞ்சியத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 30 மூட்டை வயல்ல நெல் விளையுதுன்னா, அந்த வருஷம் நன்றாய் விளைஞ்சதுன்னா ஒரு 60 மூட்டை விளைஞ்சிருச்சு. அவனுக்கு இருக்கிறது 1 ஏக்கர் தான். அவனுடைய சந்ததி அப்பா அம்மா கட்டின தொம்ப அதுல 30 மூட்டை தான் போட முடியும். இவ்வளவுதான் நமக்கு கெப்பாசிட்டி, இவ்வளவுதான் என்ன உரம் போட்டாலும் இவ்வளவுதான் விளையும்னா, அப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த வருஷம் 60 மூட்டையை விளைஞ்சிச்சா என்ன செஞ்சான்? உடனே போய் இடிச்சு கட்டுறான். கட்டிட்டு எல்லாம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பென்றா, இது நம்முடைய தேவனே நமக்கு சொன்ன உவமை. இது ஒரு ஒரு ஏதோ சீசர்கள் மூலமா ஆவியானவர் வெளிப்படுத்தி சொன்னதில்ல. கர்த்தரே சொன்னது ஒரு ஊமை சுயத்தை பற்றி. அப்ப அவன் சொல்றான், நீ
அவன் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவன் தன் ஆத்துமாவை பார்த்து அவன் சொல்றான், என் ஆத்துமாவே நீ புசித்து, நீ இளைப்பாரி, நீ பூரிப்பாயிரு. என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன், நீ நல்ல திருப்தியாயிரு அப்படின்னு தன் ஆத்துமாவோட கூட சொல்லுவேன் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று அந்த வசனம். நீ 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 எனக்கு தனக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லி அப்ப சொல்ற, மதிகடனே இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் இவைகள் யாருடையதாகும்னு கேட்கிறார். அப்ப ஆத்மாவில சுயம் வெளிப்படுதுங்கிறது கர்த்தர் சொன்ன உண்மை. இதுல ஒரு பெரிய ஒரு காரியம், சுயம் இருக்கவே கூடாது. எனக்காக நான் நான் சமைக்கிறேன், நான் புசிக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன் இப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆத்மா குற்றமற்றதா காணப்படணும்னு விரும்புற அவருக்கு முன்னாடி நம்மள அது குற்றம் உள்ளதா காணப்பட்டு போகும். ஆகவே சுயமே இருக்கக்கூடாது ஒரு கிறிஸ்தவனுக்கு. உதாரணத்துக்கு, அதாவது சரீரப்புறமா இருக்கும் சரி, ஆவிக்குறப்புறமா இருக்கும், ஏதோ ஒரு வரங்களை கொடுத்துட்டா உடனே நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்தாலும் உடனே நோக்கத்தை தேடணும். என் கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏன் கர்த்தர் இது எனக்கு தரணும், இந்த வரத்தை ஏன் தரணும், இந்த வல்லமை ஏன் தரணும்? ஆவிக்குரிய விஷயத்துல இந்த உலகப்பூர்ண ஆசை, பிசினஸ்ல என்னோட நாணம் என்னன்னு தெரியும், என்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், வருமானம் இவ்வளவுதான் வரும், அந்த அளவுக்கு தான் பிசினஸ் செட்டி பண்ணிருக்கேன். இப்ப திடீர்னு இவ்வளவு ப்ராஃபிட் வருது, இவ்வளவு பணம் வருது, உடனே நான் என்னுடைய டெபாசிட்டை பெருசு பண்றதுக்காக இல்ல, இதை என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர் இடத்துல கேட்கணும். அதை கர்த்தர் ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்துக்காக செலவு பண்ற அப்படிப்பட்ட சிந்தைக்கு வரும். ஆகவே உங்களுடைய ஆத்மாவில சுயம் நம்ம கேடுள்ளாய் மாற்றுது. மூன்றாவது, கடைசியா ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். மூன்றாவது, அவர் வரும்போது அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். ஆக கர்த்தர் வரும்போது அவனுடைய கிரியைக்கேற்ற பலன்னா நற்கிரியைகள் செய்யறதுக்காக பொதுவா நினைச்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நற்கிரிகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய செய்கையா இருக்கிறோம். அப்ப நற்கிரியை செய்யறதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னு வேதம் சொல்லுது. நற்கிரியை இது ஸ்பெஷல் கேரக்டர் கிடையாது. ஆண்டவர் கிரியைக்கேற்ற பலன்னா பரலோக ராஜ்யத்துக்காக செயல்படுகிற கிரியைகள், ராஜ்யத்துக்காக செயல்படணும். அந்த சமீபத்துல ரத்தன் டாட்டா மரிச்சு போனார். நம்முடைய பிரதமர் அவரை பத்தி சொன்னார், சமுதாய நலனுக்காக பாடுபட்டவர் அப்படின்னு. அப்ப நிறைய ஏழைகள் நல்லா இருக்கணும்னு நிறைய சேரிட்டி பண்ணிருக்காருன்னு அவர் சொல்றாரு. இந்த நாடு நல்லா இருக்கணும், மனுக்குள்ள நல்லா இருக்கணும்னு செய்யறது. நோபல் பரிசு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுக்குறாங்க? இந்த 6 காரியங்கள்ல, இந்த சமுதாய நலனுக்காக, இலக்கியம், சயின்ஸ், இப்படிப்பட்ட காரியங்கள்ல, அமைதிக்காக, இப்படிப்பட்டவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறேன். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறவங்களுக்கு இந்த உலகம் பரிசு கொடுக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், எல்லா ஜனங்களும் இந்த ராஜ்யம் விஸ்தாரப்படணும், பரலோக ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டவர்களுக்காக கர்த்தர் ஒரு பலனோடு வருகிறார். அந்த கிரியை, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுகிற, ராஜ்யத்துக்காக செயல்படுகிற ஒரு கிரியை தான் இங்கே கர்த்தர் சொல்றார். ஆகவே இந்த 3 காரியமும், இந்த விசுவாசம் வளர்ந்து அது சோதிக்கப்பட்டிருக்கணும். 2வது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா காணப்படுவதற்கு ரொம்பவும் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். 3வது, அவர் வரும்போது கிரியைக்கேற்ற பலன். நம்முடைய ஸ்டீவ் அந்த யூபியில மரிச்சு போனாரு, கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவங்களுடைய தன்னுடைய பிள்ளைகளோடு மரிச்சு போனாரு. அவர் அங்க போய் நிறைய வாழ்க்கையை சுகமா வாழ்ந்திருக்கலாம். ராஜ்யத்து பணிக்காக இந்த நம்முடைய தேசத்துல உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். அப்ப அவருக்கு கொடுக்கிற பரிசு நமக்கு கொடுக்க முடியுமா? அப்ப நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ராஜ்யத்துக்காக பாடுபடணும், ராஜ்யத்துக்காக படுற பிரயாசங்களுக்கான ஒரு பலன் நிச்சயமா வருது. ஆகவே நம்ம நல்லது செய்யறோம், ஏழைகளுக்கு தர்மம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை. இது நம்முடைய கேரக்டர். நன்மை, இயேசு நன்மை செய்வா சுற்றி திரிந்தார்னா அது வெறும் அது நன்மை செய்யறதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனை செய்ய இருக்கிறோம். ஆனா விசேஷமான பரிசை கொடுக்கறதுக்கு கர்த்தர் வர்றாருன்னா அது அவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்ட, பாடுபட்ட அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு 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 பரிசு வரப்போகுது. ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் சரி பண்ணி அவர் வரும்போது, அவருக்கு முன்பாக இந்த 3 தான் நம்மை பாத்திரவான்னு எண்ணுகிறதற்கு நம்மளை தகுதியுள்ளாய் நம்மளை அவருக்கு முன்னாடி குளோரியஸா நிறுத்த போகுது. இதற்காக பிரயாசப்பட்டு இந்த 3 காரியங்களுக்காக நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அவருடைய வருகைக்கு அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துவாராங்க. ஆமென். Amen. Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. அப்பா, அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். அப்பா, மண் மூலமா எங்களோடு கூட பேசினீர். தேங்க்யூ ஃபாதர். இந்த
அப்பா, வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலன் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் வழி நடத்தலாம் நம்மோடு இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Over to you, Pastor. Hallelujah.